தமிழ் சினிமாவில் தனுஷ் அவர்கள் நடித்த துள்ளுவதோ இளமை படத்தில் நடித்து அறிமுகமானவர் தான் நடிகர் அபிநய். இதைத் தொடர்ந்து இவர் சிங்கார சென்னை, ஜங்ஷன் போன்ற திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடிக்கத் தொடங்கினார். ஆனால் இந்த படங்கள் இவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்காததால் அதன் பின் சில விளம்பரங்களிலும் பின்குரல் கொடுக்கும் துறையிலும் பணியாற்றி வந்தார். நாளடைவில் சினிமா வாய்ப்புகளே இல்லாத இவருக்கு வறுமை மட்டுமே நிறைந்திருந்ததால் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வருவதாக சமீபத்தில் பேச்சு ஒன்றில் கண்கலங்கி பேசியிருந்தார். அதேபோல் சமீபத்தில் கல்லீரல் தொற்றால் பாதிக்கப்பட்ட இவர் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிப்போன புகைப்படம் வெளியாக ரசிகர்கள் அதிர்ச்சியானார்கள். இதைத் தொடர்ந்து கேபிஒய் பாலா அவர்கள் அபிநயின் மருத்துவ செலவுக்காக நேரடியாக சந்தித்து 1 லட்சம் ரூபாய் உதவி செய்த வீடியோவும் இணையத்தில் வைரலானது. அது மட்டுமல்லாமல் கேபிஒய் பாலா நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சில் அபிநயை பாலா அழைத்து சென்று மேடையில் பேச வைத்ததும் பாராட்டத்தக்கது. இந்த நிலையில் நேற்று அபிநய் திடீரென அதிகாலை 4 மணிக்கெல்லாம் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இதில் வருந்தக்கூடிய விஷயம், அபிநயின் உடலை வாங்குவதற்கு சொந்தம் என சொல்ல ஒருவரும் இல்லாமல் அனாதையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் அபிநயின் இறுதி ஊர்வலத்தை கேபிஒய் பாலா தன் சொந்த செலவிலும் தன் தனிப்பட்ட மனித நேயத்தாலும் செய்துள்ளார். சக நடிகர்களும் உதவி செய்வதாக கூறி வந்த போதும் கேபிஒய் பாலா இதை மறுத்துவிட்டு இது அண்ணனுக்காக நான் செய்ததாக இருக்கட்டும் என சொன்னதாக தெரிய வருகிறது. மேலும் பலர் இவரை சமீபத்தில் விமர்சனங்கள் மற்றும் குறைகளை கூறி வந்தார்கள். ஆனால் மனிதநேயம் இன்னும் வாழ்கிறது என்பதை பாலா ஆழமாக உணர்த்தியுள்ளார். பாலாவின் இந்த செயலுக்கு பலரும் அவருக்கான பாசிட்டிவான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்.